வெல்கம் டு கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா உள்ளே போகலாம் வாங்க. சமீபத்தில் ஜூன் 10 மற்றும் 11 தேதிகளில் டிஆர்டிஓ 3 ஏவுகணைகளை சோதனை செய்கிறாங்க. இந்த ஏவுகணைகளை பற்றி ஏராளமான யூகங்கள் இருந்தாலும் இப்போ அது என்ன ஏவுகணை என்று டிஆர்டிஓ ரிவீல் செய்திருக்கிறாங்க. இதற்கு முன் அந்த ஏவுகணை பல தடவை நம்மளால் சோதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த முறை மேம்படுத்தப்பட்டு சோதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏவுகணை சோதனை செய்வதற்கு முன் அது அக்னி 6 இருக்கலாம் என்று நிறைய பேரால் நம்பப்பட்டது. காரணம், இந்த ஏவுகணை சோதனை செய்வதற்கு நாம் எடுத்த ப்ரிப்பரேஷன் மற்றும் ப்ரிகாஷன் அது போன்றது. ஒடிசா மாநிலத்திலும் உள்ள சந்திப்பூரில் ஐடிஆர் இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் ஃபெசிலிட்டியில் இந்த ஏவுகணை சோதனை செய்வதற்கு முன்னால் சுமார் 11,000 மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஏவுகணை என்ன வகையான ஏவுகணை என்று சிலர் குழப்பத்தில் இருந்தாலும் அது நம்ம இந்தியாவுடைய பிஎம்டி பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் என்ற ஏவுகணையின் ஒரு அங்கம் என்று பின்னால் ரிவீல் செய்யப்பட்டது. பிஎம்டி பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படி என்னன்னு பார்ப்போம் வாங்க. சுமார் எதிரி நாட்டு இராணுவத்திடமிருந்தோ இல்லை விமானப்படையிலிருந்தோ அல்லது கப்பலிருந்தோ ஏவப்படும் பேலஸ்டிக் அல்லது குரூயிஸ் வலை ஏவுகணைகளை இடைமறித்து தாக்குவது நம்மிடம் பல ஏவுகணைகள் உள்ளது. S-400, ஆகாஷ், MR-SAM போன்ற பல இருக்கிறது. ஆனால் பிஎம்டி என்பது குறிப்பாக IRBM மற்றும் ICBM போன்ற ஏவுகணைகளை துல்லியமாக தாக்க டெடிக்கேட்டடாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிஎம்டி. ஏற்கனவே நாம் பிஎம்டியை ஃபேஸ் 1 முடித்துள்ளோம். ஃபேஸ் 1 பிஎம்டியில் சுமார் 3 வகையான ஏவுகணைகள் உள்ளது. அதில் பேட் பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ், ஏஏடி அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் மற்றும் பிடிவி பிருத்திவி டிஃபென்ஸ் வெஹிக்கிள். இந்த பிருத்திவி டிஃபென்ஸ் வெஹிக்கிளை சிறிது மாடிஃபை செய்து ஏற்கனவே ஆன்டி சேட்டலைட் வெப்பனாக மாற்றி நாம் ஒரு தடவை சோதித்துள்ளோம். சரி, இப்பொழுது நம்ம எந்த ஏவுகணையை சோதித்தோம் என்றால் பிஎம்டி ஃபேஸ் 2. அதில் 2 ஏவுகணையை சோதனை செஞ்சுருக்கோம், AD-1, AD-2. AD-1 இன்டர்செப்டார் சுமார் 2000 கிலோமீட்டர் உள்ள ஏவுகணைகளை இடமறிக்கக்கூடியது. 2000 கிலோமீட்டர் உள்ள வர ஷார்ட் ரேஞ்ச் மற்றும் மீடியம் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைலை வானத்திலேயே எண்டோ அட்மாஸ்பியரிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆல்டிடியூடில் இடமறிக்கக்கூடியது. அடுத்தது ஃபேஸ் 2 AD-2 பற்றி பார்ப்போம். AD-2 என்றது சுமார் 5000 to 5500 கிலோமீட்டர். அதாவது இது ஒரு IRBM அல்லது ICBM கேட்டகரியை சேர்ந்த எதிரி நாட்டு ஏவுகணையை இடமறிக்கக்கூடியது. இதை எக்ஸா எண்டோ அப்படி என்று 2 இருக்கிறது. இது எக்ஸோ அட்மாரிஸ் ஸ்பேஸில் நம்ம வைத்து இடமறித்து துல்லியமாக தாக்குதல் செய்திருக்கிறோம். பொதுவாக இது போன்ற ஏவுகணைகள் ஹிட் டு கில் டெக்னாலஜியை பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. இதுவரை உலகில் 4 நாடுகள் மட்டுமே இந்த டெக்னாலஜியை பெற்றுள்ளது: அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் மற்றும் சைனா. இதில் இஸ்ரேல் மட்டுமே எக்ஸோ அட்மாஸ்பியரிக் கில் வெஹிக்கிளை ஈரான் போரில் முதல் முறையாக 1 அல்லது 2 முறை சோதித்து காட்டியுள்ளனர். சரி, இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்கலாம் வாங்க. பிஎம்டி அமைப்பின் முக்கிய கூறுகள்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ஃபிஷ் ரேடார் மற்றும் மிஷன் கண்ட்ரோல் சென்டர். ஸ்வாட்ஃபிஷ் ரேடார் என்பது இஸ்ரேலோட கிரீன் பைன் ரேடாரோட டெரிவேட்டிவ்னு சொல்லலாம். அந்த கிரீன் பைன் ரேடாரை எடுத்து அதை அப்டேட் பண்ணி சுமார் 1500 கிலோமீட்டர் ட்ராக்கிங் ரேஞ்சாக வைத்து இருக்கிறோம். மற்றும் மிஷின் கண்ட்ரோல் டேட்டா அனலைஸ் செய்வதற்கும் கமாண்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. இதில் ஏற்கனவே நம்ம கூறிய போத ஃபேஸ் 1ல் சுமார் 3 ஏவுகணைகள் இருக்குது, பேட் மற்றும் பிடிவி. ஃபேஸ் அதே 1ல் ஏஏடி ஏர் டிஃபென்ஸ் மிசைலும் இருக்குது.
சுமார் 50 முதல் 150 கிலோமீட்டர் ஆல்டிடியூடில் தடுக்க எக்ஸோ அட்மாஸ்பெரிக் ரேஞ்சில் தடுக்கக்கூடிய ஆற்றல் பேடுக்கும் பிடிவி இருக்கு. ஒருவேளை நம்மளோட இன்டர்செப்டார் பேடோ அல்லது பிடிவியோ அதை தடுக்க தவறையும் போது ஏஏடி, அதாவது எதிரி ஏவுகணை எக்ஸோ அட்மாஸ்பெரிக் ரேஞ்சில் இருந்து பூமியின் உட்புறம் உள்ளே நுழைந்துட்ட பிறகு நம்மால் ஏஏடியை வச்சு தடுக்க முடியும். சரி, இப்பொழுது பிஎம்டி அமைப்பின் ஃபேஸ் 3 என்னவென்று பார்ப்போம். ஃபேஸ் 3ல முக்கியமாக நம்ம 2 விஷயங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், 2 எம்ஐஆர்வி. அதாவது இப்போது சோதிக்கப்பட்ட ஃபேஸ் 2 பிஎம்டியில் ஹைப்பர்சானிக்கும் மற்றும் எம்ஐஆர்வி போன்ற தொழில்நுட்பத்தை எதிர்கொள்ள போதுமான அளவு திறன் இல்லை என்று கூறப்படுகிறது. பிஎம்டி ஃபேஸ் 3ல் முழுமையாக ஒரு ஹைப்பர்சானிக், அது எந்த வகையான ஹைப்பர்சானிக் க்ரூயிஸ் மிசைலாக இருக்கலாம், அல்லது ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைலாக இருக்கலாம், அல்லது ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளாக இருக்கலாம். அதே போன்று எம்ஐஆர்வி என்பது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் என்று கூறுவார்கள். அதாவது சுமாராக ஒரு மிசைலில் ஒரு கன்வென்ஷனல் குண்டை பயன்படுத்துவதற்கு பதிலாக 8லிருந்து 10 கன்வென்ஷனல் குண்டோ அல்லது நியூக்ளியர் குண்டோ பயன்படுத்தும் போது, அதாவது எதிரி நாட்டுகள் அந்த மிசைலை நம்ம நாட்டை நோக்கி ஃபயர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் 10 குண்டும் தனித்தனியாக பிரிஞ்சு ஃபயர் ஆகும். அது போன்ற நேரங்களில் நம்ம பிஎம்டி 2ல இருந்து பயன்படுத்தக்கூடிய மிசைல் 1 அல்லது 2 இலக்குகளை அடித்தாலும் மீதி தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சின்ன மைனர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி பிஎம்டி ஃபேஸ் 3ல முழுமையாக எம்ஐஆர்வி மற்றும் ஹைப்பர்சோனிக்கை எதிர்கொள்ள முழுமையாக அதை படையில் இணைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது போன்ற இராணுவ தகவல் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் விழாக்களுக்கு கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்டை தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.